Yeah guys, welcome back to my channel UDBC. இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா நீங்க வந்துட்டு உங்களோட போட்டோஸ்ல நீங்க எடுத்த போட்டோஸ்ல ஏதாச்சும் Photoshop எடிட்டிங் பண்ண போறீங்க அப்படினா கண்டிப்பா வந்துட்டு ஒரு சப்ஜெக்ட்டை வந்து செலக்ட் பண்றது தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கும். அது எந்த போட்டோ எடிட்டிங் டைப்பா இருந்தாலும் சரி. சோ உங்களோட போட்டோஸை செலக்ட் பண்றதுக்கு நிறைய வேஸ் இருக்கு and அதுலயே வந்துட்டு ரொம்ப பெஸ்டான வே பாத்தீங்க அப்படினா பென் டூல். பட் எல்லா வாட்டியுமே பென் டூல் யூஸ் பண்றது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். ஏனா பென் டூல் வந்துட்டு ரொம்ப டைம் கன்சூமிங்கான ஒரு விஷயம். ஏனா நீங்க வந்து ஸ்லோவா வந்து அந்த பாயிண்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணி நீங்க வந்து மேக் பண்ணும். சோ அதனால வந்துட்டு உங்களுக்கு செலக்ஷன் பண்ணி முடிக்கிறதுக்கே டைம் வந்து ரொம்ப அதிகமாகும். சோ இதனால தான் வந்துட்டு நான் இன்னைக்கு வீடியோல வந்து இன்னும் வந்து ஒரு ஈஸியான ஒரு வே பத்தி தான் வந்து பார்க்க போறோம். எப்படி வந்துட்டு ஈஸியா ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிக் மூலமா வந்துட்டு உங்களோட சப்ஜெக்ட்டை வந்து செப்பரேட் பண்றது. சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு இன்னைக்கு வீடியோல பார்க்க போற இந்த செலக்ஷன் மெத்தட் என்ன அப்படிங்கறத வந்து ஃபர்ஸ்ட் பாத்துறோம். அதுக்கு அப்புறமா வந்துட்டு இந்த செலக்ஷன் மெத்தட் வர்க் பண்ணனும் அப்படினா சோ உங்களுக்கு தேவையான ஒரு சின்ன ரெக்வயர்மெண்ட்ஸ் அது என்னென்ன அது வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் டுட்டோரியல் பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா அதை பத்தி வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ நான் வந்துட்டு ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ண அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு என்னோட லாஸ்ட் ஒரு வீடியோவோட தம்ப்நெயில். அந்த ஃபோட்டோ தான் வந்து இது. ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து எப்படி வந்து செலக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் அதுவும் மெயினாக வந்துட்டு நான் ரொம்ப பெருசாக பென் டூல் அண்டு மாஸ்க் பற்றிலாம் நான் வந்து சொல்ல போகிறது கிடையாது. ஸோ சிம்பிளாக வந்து எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ இந்த இமேஜுக்கு நம்ம வந்து இந்த லேயரை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு செலக்டில் போனோம் அப்படின்னா சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்து கொடுத்தோம் அப்படின்னா உங்களோட ஃபோட்டோஷாப் வந்து ஃபுல்லாக வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து ஸ்கேன் பண்ணும். ஸோ அதில் வந்துட்டு எந்த விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப ஃபோக்கஸ்டாக அண்ட் பெட்டராக எது வந்துட்டு முன்னாடி பாப் அவுட் ஆகிருக்கோ அதை வந்துட்டு செலக்ட் பண்ணும். எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் ஃபோட்டோஷாப் வந்து இப்போ எப்படி செலக்ட் பண்ணியிருக்கோ இது மாதிரி தான் வந்துட்டு செலக்ட் பண்ணும். ஸோ இப்போ இந்த செலெக்ஷனை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு லேயர் மாஸ்க் வந்து கீழே வந்து இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம கிளிக் பண்ணி லேயர் மாஸ்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பெட்டர் விசிபிலிட்டிக்காக நான் வந்து ஒரு நார்மல் ஃபில் லேயர் மட்டும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது பிளாக்ல வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருக்கா அப்படின்றது வந்து ஈஸியாக தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து அந்த எட்ஜஸ் எல்லாமே ப்ராப்பராக கால்குலேட் பண்ணி ஃபோட்டோஷாப் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து செலக்ட் பண்ணியிருக்கு. மெயினாக வந்து இந்த சேர் கிட்டலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்ட் செலெக்ஷன் இருக்குது. எக்ஸப்ட் இந்த கை கிட்ட எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் ப்ராப்பர் செலெக்ஷன் இல்லை. பட் இந்த சேர் இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் கிட்ட எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் பெட்டர் செலெக்ஷன் வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா லேயர் மாஸ்க்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பி கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ப்ரஷ் டூல் வந்து செலக்ட் ஆகிடும். அண்டு ரொம்ப முக்கியமாக மேக் ஷோர் நீங்கள் வந்துட்டு ஒயிட் அண்ட் பிளாக் வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இங்கே ஒரு சின்ன ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒயிட் அண்ட் பிளாக் அப்படின்றது வந்து ஷிஃப்ட் ஆகிடும். ஸோ எக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த ஃபோர்க்ரவுண்ட் கலர் அண்ட் பேக்ரவுண்ட் கலர் என்னென்னமோ அது வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நான் வந்து பிளாக் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ பிளாக்ல வச்சுட்டு நான் லேயர் மாஸ்க்கை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ட்ரா பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு இந்த இமேஜில் இருக்கிற தேவையில்லாத பார்ட்ஸ் எல்லாமே வந்து எரேஸ் ஆகிடும். அண்ட் அகெயின் நான் தெரியாமல் இப்போ என் கையே நான் வந்து எரேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அகெயின் நான் இப்போ எக்ஸ் கொடுத்து இந்த ஒயிட்டுக்கு வந்து சேஞ்ச் ஆகிக்கிறேன். இப்போ இந்த ஒயிட் யூஸ் பண்ணி நான் வந்து அகெயின் ட்ரா பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த கை ப்ராப்பராக வந்து திரும்ப வந்துடும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு எங்கேயாச்சும் வந்து ப்ராப்ளமாக இருக்கிற பிளேசஸில் நீங்கள் சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தட் ஏன் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா மோஸ்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு பேக்ரவுண்ட் நீங்கள் போர்ட்ரேட் மோட்லலாம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் எல்லாமே பிளராக இருக்கும். ஸோ அந்த டைம்ஸ்லேயே நீங்கள் வந்து செலெக்ஷன்ஸ் மேக் பண்ணுறப்ப உங்களோட ஃபோட்டோஸில் வந்து பெட்டர் செலெக்ஷன்ஸ் வந்து வரும். ஸோ ஒரு சின்ன சின்ன பிளேசஸில் இந்த மாதிரியான சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ்க்கு வந்து ஒரு 2 minutes நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். பட் அதுவே நீங்கள் வந்துட்டு பென் டூல் வச்சு ஈச் அண்ட் எவ்ரி லைன் நீங்கள் வந்து உங்களோட சப்ஜெக்டை சுற்றி நீங்கள் வந்து போகணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப டைம் கன்சூமிங்காக இருக்கும். ஸோ குயிக் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸோ இந்த செலக்ட் சப்ஜெக்ட் அந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட சப்ஜெக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ முன்னாடி நம்ம பார்த்த இந்த மெத்தட் மூலமாக நீங்கள் வந்துட்டு உங்களோட ஃபோட்டோஸை வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சப்ஜெக்ட் ரொம்பவே நல்லா பாப் அவுட் ஆகிருக்கணும். அதாவது உங்களோட சப்ஜெக்ட் உங்களோட கேமராக்கு க்ளோஸராக இருந்தாங்க அப்படின்னா ஸோ அப்போ வந்துட்டு உங்களோட சப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அண்ட் மோஸ்ட்டாக உங்களோட பேக்ரவுண்டில் வந்துட்டு பிளரினஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னா அண்ட் மெயின் சப்ஜெக்ட்டுக்கும் பேக்ரவுண்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கிறப்போ கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட சப்ஜெக்டை வந்து இந்த ஃபோட்டோஷாப் அதுவே வந்துட்டு ஈஸியாக வந்து செலக்ட் பண்ணும். ஸோ அவ்வளோதாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா வந்துட்டு டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் சேனலை நிறைய பேருக்கு வந்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்கள் வந்துட்டு எந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்கணுமோ அதை வந்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அந்த வீடியோஸையும் நான் வந்து பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அகைன் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.